தலைவன் விஜய் சேதுபதி தான் இதுக்கு மிக 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 முக்கியமான காரணம். அவர் ஸ்டார்டிங்லே லண்டனில் எங்கேயும் வேலை பார்த்துட்டு இருப்பார். வேலை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், நான் ஒரு ரோட்டோரமாக நடந்து போனேன், அங்கே ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒருத்தன் ஐஎம் பேட் ஐஎம் பேட் ஐஎம் பேட்னா கடைசியில் பேட மாட்டான். அதுலேருந்து நானும் தூங்கும் போது தினமும் நான் ஒரு சிறந்த நடிகன், நான் ஒரு சிறந்த நடிகன், நான் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ நான் நடிகன் ஆகிட்டேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதை பற்றி ஏன் நிறைய பேர் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க மென்டலாக ரொம்ப நம்ம நினச்ச விஷயம் நடக்கலையே அப்படின்னு ஏன் ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளும் 100 தடவை எழுதிட்டோம், 1000 தடவை எழுதிட்டோம், காலையில் இத்தனை தடவை எழுந்துச்சி இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம், நம்மளால் ஏன் அது நம்ம நினச்சது மட்டும் நடக்கலை அப்படின்னு ரொம்ப அதே நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆளானவங்களுக்கு தான் இந்த வீடியோ. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி செயல்படுது, அதோட அது எப்படி நடக்குது, அது எப்படி இப்படி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டாலே டெஃபினெட்லி உங்களால் லா ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து ஈஸியாக நீங்கள் நினச்சதை எப்படி அடையலாம், லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி அதை அடையலாம் அப்படிங்கிறத டெஃபினெட்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மிஸ்டிக்கலாக யூஸ் பண்ணிடுறாங்க. மிஸ்டிக்கல் மீனிங் அதாவது எப்படின்னா, நான் சாப்பிட்ட மாதிரியே நினச்சிட்டு இருந்தா என் வயிறு ஃபுல்லாகிருமா. இங்கே தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, சாப்பிட்ற மாதிரி நினைக்கணும், ஆனால் என் வயிறு ஃபுல்லாகிரும். இப்படி மிஸ்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனால தான் இங்கே மிஸ்டேக்கே நடக்குது. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது ஒரு பேசிக் சயின்ஸ். அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வாய் லைட்டாக வளரும், கண்டுக்கிடாதீங்க. உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து ஒரு விஷயத்தில் என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ ஒரு கோல் செட் பண்ணால் அந்த கோலில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால நான் ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னே என்னோடய கோலை வந்து நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன். இதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும். இதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு கோலை சூஸ் பண்ணுறோம். அது தவிர நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றிலாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் மறக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள்லாம் எல்லாமே நடந்துட்டுருக்குன்னா நம்ம இதை மறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசன்காண்டி நாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதியை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, நான் நினச்சா எனக்கு நடந்துடும் அப்படின்னு அங்கே போயிடுறாங்க. மிஸ்டிக்கலாக யூஸ் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு சில டைம் பேசிக்லி ஏதாவது நடக்கலாம். ஆனால் அதுவே நடக்கும் நம்ம லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணி, நம்ம வயசையும் வேஸ்ட் பண்ணி, மொத்தத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். ஸோ ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாட்டில் தான் எந்த ஒரு செயலுமே ஆரம்பிக்கும். தாட் இல்லாமல் யாராலையும் எந்த செயல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் காப்பி குடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தால் தான் நீங்கள் காப்பி குடிக்க போவீங்க. இந்த தாட்டு எங்கேருந்து வருது, உடம்புல எப்படி வருது அதெல்லாம் தெரியாது. அது எங்கேருந்தோ வருது, எங்கேயோ போகுது அதெல்லாம். ஸோ இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா ஒரு தாட், ஒரு திங்கிங், இந்த 2 நடந்தால் மட்டும்தான் அது ஆக்ஷனே ஆகும். புரியுதா? காப்பி குடிக்கணும்னு ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் தான் எந்த கடையில் போய் குடிக்கலாம், இல்லை என்ன போய் சர்க்கரை கம்மியாக போடலாமா, இல்லைன்னா பக்கத்தில் எப்படி போகலாம், நடந்து போகலாமா, பைக்கில் போகலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்மளாம் யோசிக்கிறோம்ல, இதுதான் திங்கிங். ஸோ ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தாட் வேணும். அந்த தாட் வந்ததுக்கப்புறம் அது திங்கிங்காக மாறும். அந்த திங்கிங்காக மாறினதுக்கப்புறம் தான் அது ஆக்ஷனாகவே ஆகும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நாளில் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோ பாக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தூக்கணும்னு நீங்கள் எண்ணுறீங்க. இப்போ 5 கிலோ பாக்ஸை தூக்கலான்னு போய் தூக்க போகிறீங்க. ஆனால் அது பக்கத்தில் வெறும் எம்டி பாக்ஸு. டக்குன்னு தூக்கணும்னா 5 கிலோ நினச்சா கிடைக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு. இது வெறும் 5 கிலோ. ஆனால் நீங்கள் நினச்சிட்டீங்க இது வெறும் பாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு போய் தூக்கலாம் அப்படின்னு உங்களால் தூக்க முடியல. ஸோ நீங்கள் என்ன எண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எனர்ஜி வருது. புரியுதா? நம்ம தூக்கலான்னு முடிவு பண்ணோம் அப்படிங்கும்போது ஒரு எனர்ஜி வரும். 5 கிலோ இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி போய் தூக்க சொல்ல ஒரு எனர்ஜி வருது. வெறும் பாக்ஸ் அப்படின்னு நம்ம தூக்கலான்னு நினைக்கும் போது ஒரு எனர்ஜி வருது. புரியுதா? அதான் உண்மை. நம்ம என்ன எண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உடம்புல ஒரு எனர்ஜி வரும். நீங்களே நினச்சி பாருங்க. நீங்களே ரியலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில். ஒரு பொருளை தூக்கலான்னு முடிவு பண்ணோம். அது நிறைய கிலோ இருக்கும்னு நினச்சி போய் நம்ம தூக்கலான்னு போவோம். டக்குன்னு போய் தூக்கத்தில் அது வெயிட்டே இல்லாமல் நம்ம எப்படி இருக்கும், என்னடா பெரிய வெயிட்டாக இருக்கணும் இப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம என்ன எண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சிட்டா?
என்ன எண்ணறோமோ அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கும். ஓகேவா? இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேட் ஜிபிடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட நம்ம கேட்போம். ஹலோ சேட் ஜிபிடி, ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை எண்ணங்கள் வருகிறது? நீயே சொல். தலைவன் சொல்லுவான் பாருங்க. இப்போ நீங்களே பாருங்க. ஒரு மனிதனுக்கு சராசரியாக 70,000லேருந்து 60,000 எண்ணங்கள் வருது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா இந்த 70,000 எண்ணமும் அப்படி வாழ்க்கை ஆயிருமா? ஆகாது. எண்ணம் போல் வாழ்க்கையே கிடையாது. ஒரு தாட் வந்து எப்போதுமே லைஃப் ஆகாது. ஒரு தாட்டை திங்கிங்கை மாற்றினா தான் அது ஆக்ஷன் ஆகும். அந்த ஆக்ஷன் மூலமாக தான் நமக்கு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். புரியுதா? ஒரு செயல் நடக்கிறதுக்கு ஒரு தாட்டு, ஒரு திங்கிங் ஈக்குவல் டு ஆக்ஷன். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை கிடையாது. எந்த எண்ணத்தை நீங்கள் திங்கிங்கை மாற்றி அந்த இதை ஆக்ஷனை மாற்றுறீங்களோ அப்போ தான் அது தேவையான எனர்ஜி நம்ம உடம்புல வந்து அது ஒரு ஆக்ஷனுக்கே கொண்டு போகும். அப்போ அதுலேருந்து நமக்கு சக்ஸஸும் ஃபெயிலியரும். அது அப்புறம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செயல் நடக்கிறதுக்கு தாட் அண்ட் திங்கிங் தேவைப்படுது. புரிஞ்சுதா? யாராவது இனிமேல் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவீங்களா? சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன எண்ணறோமோ அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி வரும். ஆனால் நம்ம அந்த தாட்டை திங்கிங்கை மாற்றி சேல் பண்ணுறோம்ல, அதுதான் இது. சும்மா நார்மலான எண்ணம் வருதுன்னா அது பெருசாக கிடையாது. எந்த எண்ணத்தை நீங்கள் சிந்தித்தலாம் மாற்றி அதை செயலாக்குறீங்களோ அதில் தான் ஒரு இதுவே இருக்குது, ஒரு எனர்ஜி. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, வேறு வெளியே பசங்களோட போகிறது, தியேட்டருக்கு போகிறது, வெளியே விளாட போகிறது, வேறு எங்கேயாவது ஊரை சுற்ற போகிறது, பிள்ளைகளை பார்த்து சைட் அடிக்கிறது, இப்படி நிறைய இருக்குது. இப்போது நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோம். அப்போ அந்த கோல் நம்ம செட் பண்ணச்சில் நமக்கு வந்து அது டக்குன்னு மறந்துடும். கரெக்டாக? ஏன்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அதனால் மறந்துடும். அந்த டைமில் தான் இந்த ஈர்ப்புதியை யூஸ் பண்ணணும். ஈர்ப்புதிங்கிறது அடிக்கடி ஞாபகப்படுத்துறது. காலைல எழுந்தோன்னே நான் சீக்கிரம் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி வரும். அப்போ நம்ம ஒரு செயல் பண்ணலாம். எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, இந்த செயலில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படி நான் பணக்காரனாக விரும்புகிறேன், நான் எப்போதும் பாசிட்டிவாக இருக்க விரும்புகிறேன். உனக்கு எந்த எண்ணம் வேணாலும் வரலாம். ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்கள் வருதுன்னு சேட் ஜிபிடியே சொல்லுது. 70,000 எண்ணத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த எண்ணத்தை நீ சிந்தித்தலாக மாற்றியோ அந்த சிந்தித்தல் தான் ஆக்ஷன் ஆகும். அதனால நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா அந்த கோலுக்கு ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணிவிடுங்க. காலையில், மதியம், நைட்டு. அப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தல உங்களை அறியாமல் ஒரு எனர்ஜி வரும். அப்போ நீங்கள் அந்த எனர்ஜி வந்தோன்னே நீங்கள் ஒரு செயல் பண்ணுவீங்க. இதை பண்ணலாம் அப்படின்னு. அவ்வளோதான். புரியுதா? ஈர்ப்பு விதிங்கிறது எதுக்கு? நம்ம என்ன கோல் செட் பண்ணுறோமோ அதை நினைவுபடுத்துறதுக்கு தான். நினைவுபடுத்தும் போது நம்மளை அறியாமல் நம்ம உடம்புல எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி மூலமும் நம்ம செயல் பண்ணுறோம். அந்த செயலில் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். தலைவன் விஜய் சேதுபதி தான் இதுக்கு மிக 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 முக்கியமான காரணம். அவர் ஸ்டார்டிங்லே லண்டனில் எங்கேயும் வேலை பார்த்துட்டு வேலை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், நான் ஒரு ரோட்டு ஓரமாக நடந்து போனேன், அங்கே ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒருத்தன் ஐஎம் பேட் சொன்னால் கடைசியில் பேடாக மாட்டான். அதுலேருந்து நானும் தூங்கும் போது தினமும் நான் ஒரு சிறந்த நடிகன், நான் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு சொல்லுதுன்னா இப்போ நான் நடிகன் ஆகிட்டேன். இதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன ஆச்சு, ஐயையோ இவர் இப்படி சொல்லி இப்படி ஆகிட்டாரு, நம்மளும் அப்படி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஸோ அங்கே தப்பு. அவர் ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அது அவர் சொல்லியிருந்தாருன்னா யாருமே இந்த ஈர்ப்பு விதியை நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அதை சொல்லலை. அவர் இடையில பட்ட கஷ்டம் எத்தனை படம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்காருங்க. சேட் ஜிபிடியில் பாருங்கள், அவர் நடித்த படத்தை அப்படி வரிசையாக இருக்கும். தென்மேற்கு பருவ காட்சி அந்த படத்தில் தான் அவருக்கு ஒரு இதாச்சு. அதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்களே கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் ஒன்றும் இங்கே பெரிய ஆளோட ரெஃபரன்ஸ்லேயோ பெரிய ஆளோட ஷேடோவிலையோ இல்லைங்கனால எங்களுக்கு எடுத்த உடனே பெரிய ஆஃபர் கிடையாது. அதுதான் பெரிய ப்ளஸ். நீங்கள் கேமரா முன்னாடி உங்களை யாரும் தனியாக நிப்பாட்டி வைக்கல, கும்பலில் தான் நிப்பாட்டி வச்சாங்க. முதல்ல அது பழகுது. அப்படின்னா அது பழகுது, மெல்ல யூனிட் பழகுது. உள்ள சினிமா கம்பெனி ஏறி இறங்குமா அது பழகுது. இங்கே எடுத்தோன்னே இங்கே சினிமா ஆஃபீஸே கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒரு ஆஃபீஸ் கண்டுபிடிச்சேன், அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சேன், அவர் மூலம் 2 ஆஃபீஸ் இருந்தது, அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டு கிடச்சாரு, அப்படி ஒரு 4-5 ஆஃபீஸு. ஸோ நீங்கள் எல்லாமே வெறும் பேசிக்லேருந்து வரும்போது மெல்ல 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 அது பழகுது.
கும்பலில் நிற்கும்போது அப்போ அதுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பார்ப்பாங்க, இதுக்கு ஏன் பார்க்குறாங்க, இதுக்கு ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, டயலாக்ஸ் திடீர்னு ஒரு பயம் இருக்கும். இப்படி இருக்கும்போது என்னை திடீர்னு ஒன்றா ஒரு பெரிய கேரக்டர் சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் வில்லனிக்கு மாதிரி. அது டயலாக் பேசிட்டு வந்து 2004 ஐ திங்க். ஸோ அவர் ஈர்ப்பு யூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல நடிகை அவர் அறியாமல் ஒரு எனர்ஜி அவர் உடம்புல வரும். அதுதான் இயற்கை, அதுதான் ட்ரூ, அதுதான் உண்மை. நம்ம என்ன எண்ணுறோமோ அதுக்கேற்ற எனர்ஜி நம்ம உடம்புல வரும். அந்த எனர்ஜி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். எல்லாமே அப்படி தான். சாப்பிடணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட போவோம். விளாடணும் அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம விளாட போவோம். ஸ்கூலுக்கு போகணும்னு முடிவு பண்ணி ஸ்கூலுக்கு போவோம். காலேஜ் போகணும்னு முடிவு பண்ணால் காலேஜ் போவோம். நம்ம முடிவு பண்ணோன்னு மதியாமல் எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வச்சு நம்ம செயலே பண்ணுறோம். ஸோ எந்த எண்ணம், அதாவது எந்த தாட்டை நீங்கள் திங்கிங்காக மாற்றிங்களோ அந்த இதான் ஆக்ஷன் ஆகும். அதில் தான் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். நான் படித்தா தான் படிப்பேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி. புரியுதா? படித்தா படிக்கலாம், படிக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சா படிக்கவும் மாட்டீங்க, படிக்காமல் இருக்க மாட்டீங்க, சும்மா இருப்பீங்க. ஒன்று படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி வரும். படிக்க வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி வரும். ஸோ நீங்கள் முடிவெடுக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் இதை அச்சீவ் பண்ண போகிறேன், இதை எப்படி பண்ண போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் தாட்னா என்னது, திங்கிங்னா என்னது புரிஞ்சுக்கணும். மனம் எப்படி செயல்படுது, மனசில் வந்து அறிவுனா என்னது, மனம்னா என்னது, சித்தம்னா என்னது, அகங்காரம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப் வந்து அப்படி என்ன கோல் வேணாலும் ஈஸியாக வச்சுக்கலாம். நீங்களாம் நினைக்கிங்களா இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு? எப்படி ஒரு பைபிள் படிக்கிறோமோ, எப்படி ஒரு குரான் படிக்கிறோமோ, எப்படி ஒரு மகாபாரதம் படிக்கிறோமோ, அதே மாதிரி மனசை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோன்னா நம்ம லைஃப் வந்து அப்படி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எல்லாமே எனர்ஜி தான், எல்லாமே தாட்டு தான். தாட்டில் தான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதுவுமே ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஈர்ப்பு விதி வந்து நம்ம வந்து ஒரு டூலாக பயன்படுத்தி தவிர ஈர்ப்பு விதியை நம்பி வீட்டுக்குள்ளே உட்காந்து பணம் கொட்டுன்னு கொட்டினா நம்மளை விட அறிவாளி வேறு யாருமே கிடையாது. புரிஞ்சுதா? நீ என்ன எண்ணுகிறாயோ அதற்கு ஏற்ற எனர்ஜி வருது. அதை நீ ஆக்ஷன் ஆக்குறதும் ஆக்காமல் இருக்கிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வரக்குள்ள நல்ல சுவாரஸ்யமான வீடியோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பகவத்தையா எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை கேட்டு உங்கள் லைஃப் மாறினுச்சுன்னா எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம், நம்ம லைஃபே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.